விஜய் வந்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார் கனிமொழிக்கு. எல்லாம் கேட்குறாங்க, என்ன விஜய் போய் கனிமொழிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாருன்னா, கனிமொழி அதுக்கு முன்னாடியே விஜய்கிட்ட ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஏன்னா கனிமொழிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உதயநிதியே வந்துட விடக்கூடாது, உதயநிதியே காலி பண்ணணும், அதுதான் கனிமொழிக்கு. அதனால தான் உதயநிதி வந்து இளைஞர் மாநாடுன்னு கூட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த மகளிர் மாநாடுன்னு கூட்டி காமிக்கிறாங்க. ஸ்டாலினுக்கு வார்னிங். இப்போ ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு போச்சு, என்னடா அது விஜய் வந்து கனிமொழிக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறா அப்படின்னா, இப்போ இவங்க ஏற்கனவே உங்களோட தொடர்பு வச்சுருக்காங்க, அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அவருக்கும் இதாகி போச்சு. அதனால் கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருக்குது. விஜய்க்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், காங்கிரஸே நம்பாதீங்க, விஜய் காங்கிரஸை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. 50 சீட்டு மந்திரி சபையில் இடம், அதுக்கு அவங்க ஒர்த்து கிடையாது. அவங்களுக்கு ஒரு ஓட்டு கிடையாது தமிழ்நாட்டில், வெறும் தலைவர்கள் தான் இருக்கார்கள், தொண்டர்கள் இல்லை காங்கிரஸில். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 2% ஓட்டு தான். காங்கிரஸை விடுங்க, இல்லை கொடுத்தீங்கன்னா ஒரு 20 சீட்டு கொடுங்க, மந்திரி கொடுக்குறது உங்கள் இஷ்டம். அதை விட்டுட்டு அவங்களுக்கு 50 சீட்டு இதெல்லாம் ரொம்ப அதிகம். நிறைய இடத்துல தோற்று போயிடுவாங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா இவங்க டிஎம்கே காங்கிரஸுக்கு 20 சீட்டு கொடுத்து எல்லா இடத்துலையும் தோற்று போயிட்டாங்க. அதனால் காங்கிரஸுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த இடங்கள் எல்லாம் தோற்கடிக்கப்படும். அது ஒன்று. டிடிவி தினகரன் நம்ம ஓபிஎஸ் அந்த பக்கம் போயிட்டதுனால முக்குளத்தூர் ஓட்டு உங்களுக்கு பாதிக்கும். இப்போ எடுத்த சர்வே படி தென் மாவட்டங்களில் உங்களுக்கு 15 to 16% வாக்குகள் தான் இருக்குது அப்படிங்கிறது செய்தி வருது. அப்போ முக்குளத்தூருக்கு வந்து கவரக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டிங்கன்னா முக்குளத்தூர் ஓட்டும் உங்களுக்கு விழுந்தால் அந்த பக்கம் அது மிகவும் உதவிகரமாக இருக்கும். வட தமிழ்நாட்டில் ராமதாஸ் இவங்களை சேர்த்துக்கிட்டிங்கன்னா வன்னிய பெருமக்கள் ஓட்டும் உங்களுக்கு வந்து விழுவுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் விஜய் வந்து கூட்டணியை பலப்படுத்த வேண்டும்.